ஹாய், இப்போ நம்ம போர்ட் பிளேர் ஏர்போர்ட் அரைவலில் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ போர்ட் பிளேர் ஏர்போர்ட்டில் நீங்கள் லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஐலாண்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு போர்ட் பிளேர் ஏர்போர்ட்டில் நீங்கள் தரையிறங்கும் போது விண்டோ சீட்டில் உட்காந்துற மாதிரி நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா விண்டோ சீட்டில் மட்டும் உட்காந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வியூ கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா போர்ட் பிளேர் வந்துட்டு ஒரு ஐலாண்ட். ஸோ அந்த ஐலாண்டுக்கு பக்கத்தில் நீங்கள் லேண்ட் ஆகும்போது இன்னும் நிறைய ஐலாண்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படின்னு இருக்கும் போது நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அங்கெல்லாம் வந்துட்டு ட்ரைப்ஸ் வாழ்கிறாங்க. அந்த ஐலாண்டுக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ரூலே ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த சென்டினல் ஐலாண்டில் வாழக்கூடிய மக்கள் அவங்களாம் வந்துட்டு ட்ரைப்ஸ், அவங்களாம் வந்துட்டு உலகத்தையே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்து அவங்க கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்குமே எல்லாம் அந்த ஐலாண்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த ஐலாண்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. அதனால வெளி உலக மனிதர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இன்னும் அவங்க வந்துட்டு கற்கால மனிதர்களாக தான் இருப்பாங்க. ஸோ வேட்டையாடிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஐலாண்டுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் உங்கள் உயிருக்கு வந்துட்டு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்குது. ஸோ அதை தவிர்த்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. இப்போ ராஸ் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டு இருக்குது அந்தமானில். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸாக உங்களுக்கு வந்து அங்கே போட்டில் கொண்டு போய் விட்றாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்தமானில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்தமானை பொறுத்தவரைக்கும் லேண்ட் பண்ணும் போது விண்டோ சீட் பக்கத்தில் உட்காந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஐலாண்டு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்துட்டு அந்தமான் சிட்டி ரொம்ப அழகான சிட்டி. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா விண்டோ சீட்டில் வந்துட்டு புக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் விண்டோ சீட் கிடைக்காதாலும் பரவாயில்ல, ஃப்ளைட்டில் ஏறிட்டோன்னா ஏதாவது விண்டோ சீட் காலியாக இருக்குன்னா அங்கே டக்குன்னு போய் உட்காந்துக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த அழகான ஒரு வியூவை நீங்கள் பார்க்க முடியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் தெளிவாக ரிப்ளை பண்ணுறேன். Don't forget to subscribe, like and share this video.